கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பின் தேவஜனமே, மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் அன்போடு வாழ்த்துகின்றேன். விக்கிரக ஆராதனை தேசங்களை கைப்பற்றும்போது அவர்கள் தொழுது வந்த எல்லா சொரூபங்களையும் அழிக்க வேண்டியிருந்தது. எகிப்தில் அது போன்ற சிலை வழிபாடு இருந்ததால் இஸ்ரவேலரை அவை தூண்டக்கூடிய நிலையும் இஸ்ரவேலர் அவற்றை பயபக்தியோடு பார்க்கிற நிலையும் இருந்தது. சிலை வழிபாடே அந்த தேசத்தாரை துன்மார்க்கத்திற்கு வழி நடத்தியிருந்தது. இஸ்ரவேலரை பயன்படுத்தி அந்த தெய்வங்களை தேவன் அழிக்க இருந்தார். கர்த்தரிடமிருந்து நான் பெற்றுக்கொண்ட நியாயங்களையும் கீழ்ப்படிதலை நிபந்தனையாக கொண்டு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களையும் மோசே எழுதி வைத்த பிறகு ஆண்டவர் அவரிடம், நீயும் ஆரோனும் நாதாபும் அபியும் இஸ்ரவேலின் மூப்பரில் 70 பேரும் கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தூரத்தில் இருந்து பணிந்து கொள்ளுங்கள். மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபத்து வரலாம், ஜனங்கள் அவனோடு கூட ஏறி வர வேண்டாம் என்று தேவன் சொல்லியிருந்தார். மோசே வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏக சத்தமாய் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின்படியும் செய்வோம் என்று பிரதி உத்தரம் சொன்னார்கள். இதை யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது புரிந்து கொள்ள முடியும். மோசே 10 கட்டளையை எழுதவில்லை. அவர்கள் கை கொள்ளும்படி தேவன் விரும்பின நியாயங்களையும் நமக்கு அவர்கள் கீழ்ப்படிவதின் அடிப்படையில் சொன்ன வாக்குத்தத்தங்களையும் எழுதினார். அவற்றை மக்களுக்கு வாசித்தார். கர்த்தர் சொன்ன வார்த்தைகளுக்கெல்லாம் நாங்கள் கீழ்ப்படிவதாக அவர்கள் பொருத்தனை பண்ணினார்கள். உடனே மோசே அவர்களுடைய பரிசுத்த பொருத்தனையை ஒரு புத்தகத்தில் எழுதி மக்களுக்காக தேவனுக்கு ஒரு பலியை செலுத்தினார். உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றான். இதை யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களிலே நாம் படித்து கொள்ளலாம். தேவனுடைய நித்திய பிரமாணம் மனிதர்கள் சிருஷ்டிக்கப்படும் முன்னரே தேவனுடைய பிரமாணம் இருந்தது. தேவனுடைய அரசாங்கத்தின் நீதிகளை மீறினதினாலேயே சாத்தான் விழுந்தான். ஆதாம் ஏவாளை தேவன் சிருஷ்டித்த பிறகு தம்முடைய பிரமாணத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினார். அது அப்போது எழுதப்பட்டிராவிட்டாலும் அவர்களுக்கு அதை யெகோவா போதித்தார். ஜெபிப்போமா. கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இன்றைய நாளில் நம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரிக்கின்றோம். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு பேசும். தூய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.